நம்ம இன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான கொழுக்கட்டைகள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு விநாயகருக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஒரே வீடியோவில் 5 விதமான பூரணம், அதுக்கப்புறமா மோல்டே இல்லாமல் 5 விதமான கொழுக்கட்டை ஷேப்பும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொழுக்கட்டைகள் ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு ஜாஸ்தி சேர்க்க மாட்டிங்கன்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய், கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் மண் இல்லாத வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இது நல்லா கெட்டியாகிட்டு வரணும். பூரணம் பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இடையிடையில் லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கெட்டியாயிருச்சு. இது இன்னுமே ஆறு வரும்போது நல்லா கெட்டியாகும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. அவ்வளோதான், தேங்காய் பூரணம் சூப்பராக தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்த பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம வேர்க்கடலை பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் பச்சையான வேர்க்கடலை எடுத்ததுனால வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா தோலை உரிச்சிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வறுப்பட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு, தோலையும் உரிச்சாச்சு. 1-2 தோல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், இல்லைன்னா தேங்காய் சீக்கிரமாகவே கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் முழுமையாக ஆற வச்சுருங்க. நம்ம வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்க கடலை கூடவே இதையும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் பவுடரியாக இருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோன்னா கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக இது கூடவே 1 கப் வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து கரெக்டான பக்குவம், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா லட்டு போல் பிடிக்க வரணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ கடலை பூரணம் தயாராகிருச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்ம எள்ளு பூரணம் பண்ணுறதுக்கு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 1 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளை வந்து நல்லா வறுத்துருங்க. நல்ல படபடன்னு எள்ளு பொரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். எள்ளு பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காயில் இருக்க ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ எள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சு. எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காய் சேர்த்த போது கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தது, இப்போ கொஞ்சம் கூட இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் வரைக்கும் கூட வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு
ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அவ்வளோதான், இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ எள்ளு பூரணமும் தயாராகிருச்சு. இதையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அப்படியே ஒரு உரமாக வச்சிடலாம். இந்த எள்ளு பூரணமும் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஒரு லட்டு போல் இருக்கும். அடுத்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு எள்ளு அரைச்சா அதே மிக்ஸி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு பாதாம், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கிஸ்மிஸ் பழம், அதுக்கப்புறமா 7-8 அத்திப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ட்ரை ஃப்ரூட்ஸ் பூரணம் தயாராகிருச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம ஏலக்காய் தூள்லாம் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு இது போல் குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற வச்சு வேக வச்சதுனால கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, தண்ணியை வடிச்சிட்டு மாற்றிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 1-2 கடலைப்பருப்பு அரைப்படாமல் இருந்தால் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு கடாயில் 1 கப் வெல்லம், அரை கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இது போல் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெல்லம் பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சால் போதும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் மண் இருக்கிற வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்போதுமே பாகு காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். மண் இல்லாத வெல்லம் யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கும்போது கெட்டியாயிரும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. நல்ல கெட்டியான பக்குவம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. ஃபைனலாக இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கெட்டியாகிறது வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பூர்ணம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம 5 விதமான பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கும், அதனால் கரண்டி வச்சுட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடு ஆறுனதுக்கப்புறமா கையில் ஒரு டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவை நல்லா பிசைய ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவை சரிசமமான உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இது போல் பண்ணும்போது நம்ம வேகமாக கொழுக்கட்டைகள் செய்ய முடியும்.
இப்போ நான் இது போல் உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கேன். இதிலேருந்து நம்ம இப்போ எப்படி மோல்டே இல்லாமல் விதவிதமான கொழுக்கட்டைகள் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் அரிசி மாவு, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக அரிசி மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரங்களை இது போல் ஒல்லியாக்கிக்கிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி. உங்களுக்கு கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா பெருவரலில் அரிசி மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. மீதி இருக்க 4 விரலில் தண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது போல் ஒரு பவுல் ஷேப்க்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் இது உள்ளே வந்து நம்ம பூரணம் வைக்க முடியும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் வச்சிடலாம். இதில் நான் தேங்காய் பூரணம் செட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம உருட்டிட போகிறோம். ஒரு லட்டு ஷேப்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது கொழுக்கட்டை வந்து வெடிக்காமல் பூரணம் வெளியே வராமல் இருக்கும். எக்ஸஸாக இருக்க மாவை இது போல் எடுத்துகிட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ நம்மளுக்கு ஈவனாக இருக்கும், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், ஒரு ஷேப் முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் ஷேப்க்கு ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்த ஷேப் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அதே போல் ஒரு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. ஒரு பவுல் போல் இது உள்ள பூரணம் வச்சிடலாம். நான் ட்ரை ஃப்ரூட் பூரணம் வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம இதுக்கு ஒரு மோதகம் ஷேப் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி. இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், ஒரு மோதகம் ஷேப் வந்திருக்கு. இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டாவது ஷேப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம ஆவியில் வேக வச்சுட்டு விநாயகருக்கு கொடுக்கலாம். பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. மூணாவது ஷேப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது உள்ள பூர்ணம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இதுக்கு வந்து எள்ளு பூர்ணம் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம முன்னாடி பண்ணோம்ல மோதகம் ஷேப், அதே மாதிரி தான் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். அது மட்டும்தான் வித்தியாசம். இந்த மாதிரி ஒரு கத்தியோட பேக் சைடை இது போல் செஞ்சுட்டே வரணும். கத்தி வந்து அந்த மாவில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டிசைன் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம மோல்டு வச்சு பண்ணது போலவே இருக்கும். அவ்வளோதான், இந்த டிசைனும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை ஷேப்லேயே பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தின்னாக பண்ண பாருங்கள். ஒல்லியாக பண்ணாதான் நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் எடுத்திருக்க பூர்ணம் வந்து கடலைப்பருப்பு பூரணம். அதையுமே இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணிவிட்டு மாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிடி கொழுக்கட்டை ஷேப் கொடுக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஒல்லியாக தட்டுறதுக்கு வரலன்னா நீங்கள் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே வச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட உள்ளே இருக்க பூர்ணம் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இன்னுமே நல்லா ஈவனாக க்ளோஸ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மல் பிடி கொழுக்கட்டை செய்வோம்ல, அந்த மாதிரி பிடிச்சு விட்டுருங்க. அடுத்து நம்ம மடக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கவரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இது போல் தட்டினதுக்கப்புறமா இது உள்ள பூர்ணம் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இது இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எல்லா டிசைனுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வேர்க்கடலை பூர்ணம். இந்த மாதிரி பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது நல்லா க்ளோஸ் ஆகும், பூர்ணம் வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்களை இது போல் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் பூர்ணம் வெளிவராமல் இருக்கும். நீங்கள் இப்படியே கூட வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சுட்டு அந்த ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வைக்கலாம். நான் வந்து பீஸா கட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த அன்னிவனாக இருக்க ஓரங்களை வந்து எடுத்து விட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இது போல் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
நம்ம அப்படியே மோல்டு யூஸ் பண்ணி பண்ணது போல் இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மீதமாக இருக்க அந்த மேல் மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு அப்படியே நம்ம வேக வச்சிடலாம். அது அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதுவுமே கணேசருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை அடுக்கிடுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா கொழுக்கட்டைகளை வேக வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டைகளை மெதுவாக வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டைகள் விதவிதமாக குறைவான சமயத்தில் தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்கிற சின்ன கொழுக்கட்டை தான் அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதுவும் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மீதமான மாவில் இது போல் சின்ன சின்னதாக உருட்டி செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொழுக்கட்டைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.